கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா தேவன் எந்தன் தேவன், என் தேவை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென் இயேசப்பா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் உடைய தோளின் மீது எங்களை சுமந்த நம்முடைய தேவ கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை நம்முடைய தோளில் வைத்து எங்களை சுமந்து வருகிற நம்முடைய அன்புக்காக நன்றி தகப்பனே. நம்முடைய தோளில் எங்களை சுமக்கிறபடினாலே அப்பா எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைப்பா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீரப்பா. ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை அப்பா தான் காணாத சந்தோஷங்களை மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறது போல அப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தோள் மீது நாங்கள் இருக்கிறபடினாலே எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் நாங்கள் அப்பா கவலைப்படுவதில்லை அப்பா. எல்லா தேவையும் நீர் சந்திப்பீர், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே இருந்து எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் அப்பா. உமக்கே கோடி நன்றிகளை எடுக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19வது வசனங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த உலகத்திலே மனிதன் அவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இயற்கையை மிஞ்சி அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் செயற்கையானவை தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனால் உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் இயற்கையானவை. அந்த இயற்கையானவைகளையே அந்த கர்த்தர் படைத்த அத்தனையும் மனிதனால் ஒன்று கூட அவனால் படைக்கவே முடியாது. அதே போல ஒரு கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல வானத்தையும் பூமியும் மனிதனால் படைக்கவே முடியாது. ஏனெனில் தேவன் அவர் பெரியவர், அவர் தேவனாய் இருக்கிறார். மனிதன் அவன் தேவனைப் போல மாறவே முடியாது. கர்த்தர் செய்த காரியங்களை அவனால் செய்யவே முடியாது. அப்படி இருக்க கர்த்தரால் ஒரு காரியம், நம்முடைய தேவனால் ஒரு காரியம் செய்யப்படுகிறது என்றால் அது புதியதாக தான் இருக்கும். அது ஒரு புதிய காரியமாக தான் இருக்கும். அதை முன்பாக யாரும் செய்திருக்கவே முடியாது. அது புது காரியமாக தான் இருக்கும். அது மனிதனால் செய்ய முடியாததான் இருக்கும் என்பதைத்தான் இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர்.
சொல்லுகிறார், நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்க முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகள் எல்லாம் பழமையானவைகள், அவைகளை நீங்க சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். அதெல்லாம் பழமையாய் இருக்கிறபடியினாலே நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் புதிதாய் மாற்றுகிற தேவன். அவர் பழையதை வைத்து சமாளிக்கவோ அதை வைத்து ஒப்பைத்துகிற தேவனோ அல்ல. அவர் செய்கிற காரியம் புதுமையாய் இருக்கும். பழையவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிய காரியத்தை துவக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் சொன்னபடி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன, எல்லாம் புதியதாயின என்ற வேதத்தின் படியாக கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்நாளிலே உங்களுடைய பழையவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். கர்த்தர் புதிய பாதையும் புதிய துவக்கத்தையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பழையதை வைத்து அவர் செய்கிறவர் அல்ல. இதை செய்து விட்டோம், இதை வைத்தே இந்த கதையை இதை ஓட்டி விடலாம் என்று செய்கிற தேவன் அல்ல. அவர் பழையவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, பழையகளை எல்லாவற்றையும் களைந்து போட்டு, முந்தினவைகளை எல்லாவற்றையும் நினைக்காமல் எடுத்து போட்டு புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் புதிய புதிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். அவாந்தர வெளியிலே பாதைகளை உருவாக்குற தேவன், வனாந்திரத்திலே வழியை உருவாக்குற தேவன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உருவாக்குற தேவன். இது மனிதனால் கூடுமா? கூடவே கூடாது. தேவனால் மாத்திரமே இதை செய்ய முடியும். அன்பு பிள்ளைகளே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் பழமையாய் இருக்கிறதோ, பூர்வமான காரியங்கள் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளுங்கள். கர்த்தர் ஒன்று உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருக்கும் செய்யக்கூடியாத, யாருக்கும் செய்ய முடியாத, யாருக்கும் செய்யாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய, அது உங்களுக்கு புதிய காரியமாய் தோன்றும். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்கிறால் நாம் ஆராதிக்கிற தேவன் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புதிய காரியத்தை காண்பீர்கள், புதிய துவக்கத்தை காண்பீர்கள். ஏனெனில் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எல்ஷடாய் தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவர் புதிய காரியத்தை செய்வார். இதுவரை யாரும் செய்யக்கூடாததை அவர் செய்வார். இதுக்கு முன்னாடி யாருமே செய்யாததை அவர் செய்வார். அதுதான் தேவன், அவர்தான் கர்த்தர். அவர்தான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்ய போறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்கிறார். புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்வில் துவங்க போகிறார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தரை நம்புகிறீர்களால் வார்த்தையை விசுவாசியுங்கள். உடைய மகிமையை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.